வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கம். குட் மார்னிங். வாழ்க வளமுடன். நான் ஃபஸ்ட்டு என்னோட ஃபீட்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 பேருக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தாய் தந்தைக்கு நன்றி. அன்புநாதன் ஐயா இங்கே படித்து அவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த இடத்த எங்களுக்கு சொன்னது. அவருக்கு நன்றி. மகரிஷிக்கு, குருவுக்கு நன்றி. அப்புறம் இறைவனுக்கு நன்றி. என்னோட பேர் சிவ வல்லரசி. மதுரையிலேருந்து வரேன். நான் சட்டக்கல்லூரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். இப்போ தான் ஃபைனல் இயர்க்குள்ளே போகிறேன். இங்கே நான் எப்படி வந்தேன்றதை சொல்லணும்னா ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன் அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பலை. நான் என்னோட பேரண்ட்ஸ் இந்த வண்டியில் போட்டு இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. என்னைய இங்கே கிடங்க ஒரு 5 நாளைக்கு, அப்போதான் உங்களுக்கு வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியும்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இது ஒரு சாமியார் கூட்டமாக இருக்கும், போச்சு நம்மளை கைத்தட்ட விட போகிறாங்க. இந்த சூரி படத்தில் வெத்தலையில் மைய தடவிட்டு சாமி தெரியுதா, ஓடுதா ஓடுதா ஓடுதான்னு கேட்டோன்னே நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆமாங்கய்யா ஓடுதுங்கய்யான்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நம்மளும் கூட்டத்தோட கூட்டமாக சொல்லிட்டு வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. நான் நினச்சதுக்கெல்லாம் எல்லாமே வேறுபடாக இருந்துச்சு. ஆலியார் என்னைய ஒரு வேற மனுஷன் என்ன 5 நாளில் மாற்றிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைய மாதிரி இருக்கவங்கள கண்டிப்பாக மாற்ற தான் செய்யும். ஒரு இடத்துல 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார மாட்டேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, காலையில் 5:30 இருந்து நம்மளை 8 மணி வரைக்கும் உட்கார வச்சிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்மளும் உட்காந்துறோம். அப்படி உட்காரப்ப நம்மளும் கவனித்து சிலதை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே நிறையா விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் முதல்ல என்ன பிடிச்சிருந்துச்சு, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், நான் தான் கடவுள், நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறதான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுகிறதான் கேட்டிருக்கோம். ஆனால் மகரிஷி ஐயா மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காரு, 6ஆம் அறிவை பயன்படுத்துங்க, நான் சொல்கிறதையும் நம்ப வேணாம், யார் சொல்கிறதையும் நம்ப வேணாம், நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கோங்க, எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கோங்க, எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு லா ஸ்டூடெண்ட். இன்டர்நேஷ்னல் லான்னு எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் உலக அமைதியை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. அந்த இதில் நிறைய அக்ரிமெண்ட்ஸ், 2 நாடு அக்ரிமெண்ட்ஸ் போடுது, நிறைய ரைட்ஸ், மக்களுக்கு நிறையா ரைட்ஸ் தராங்க, எல்லாமே தராங்க. ஆனால் எனக்கு இங்கே அந்த ஒரு 2 விஷயம்தான் ரொம்ப ரொம்ப ஆள் மனசுக்குள்ளே பதிஞ்சது. என்னன்னா, உலக அமைதிக்கு தேவை 2: தனி மனிதன் அமைதி, குடும்ப அமைதி. இது 2 இருந்தாலே உலக அமைதி கிடச்சிருன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய புக்கில் செமஸ்டரே முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ கற்றுக்கிருக்கேன், ஏன்னா டீச்சர் சொல்லித்தரல அதை பற்றி எனக்கு. அதுக்கப்புறம் இந்த 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 2 விஷயத்தை பற்றி நம்ம 5 நாள் கற்றுக்கிட்டோம் இல்லையா. சினம் தவிர்த்தல், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல். எனக்கு 6 வருஷம் ஹாஸ்டல்லே படித்த பொண்ணு. இதே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே நான் கற்றுக்கிட்டேன். 6 இயர்ஸ் ஹாஸ்டல்லே படிச்சிருக்கேன். ஹாஸ்டலில் போய் படித்தா எல்லாமே தெரிஞ்சுக்கலான்னு வாங்க. சினமை தெரிஞ்சுக்கலாம், வெறுப்பை தெரிஞ்சுக்கலாம், ஆசையே விட்டு போயிடும், நமக்கு எல்லாமே போயிடும். உணவு மேலே இருந்து ஆசையே போயிடும். நல்லா சாப்பிடுவோம் வீட்டில் இருந்தா, அங்கே போய் என்னடா வாழ்க்கையே வெறுத்து போய் திரிவோம் இல்லையா. அப்படி அந்த கோவத்தெல்லாம் யார் மேலே காமிப்போம், ஃபேமிலி மேலே காமிப்போம். அப்படி தான் நானும் காமிச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்த அப்புறம் தான் அது எவ்வளோ பெரிய தப்புன்றதை நான் உணர்ந்துக்கிட்டேன், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோன்றது. ஐஃபோன் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தெரியும். வீக்லி ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வீக்லி ரிப்போர்ட், ஸ்லீப் டைம் ரிப்போர்ட், ஸ்க்ரீன் டைம் ரிப்போர்ட் வரும் இல்லையா. இன்னைக்கு எனக்கும் வந்துச்சு. எனக்கே ஆச்சரியம். 4 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்குறப்பல, மத்தியானம் இல்லை, ஈவினிங் கிடையாது, காலையில் 4 மணி வரைக்கும் சீரீஸ் பார்த்து அந்த எபிசோட்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இன்னைக்கு வந்ததை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் நான் ஃபோன் ஸ்க்ரீன் டைம் இருந்திருக்கு. அந்த 2 மணி நேரமும் அப்பா அம்மாட்ட பேசியிருக்கேன், இங்கே சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நேற்று என் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்குறாங்க, நீ என்ன செத்து போயிட்டியா, எங்கே ஆளையே காணோம், இன்ஸ்டாகிராமில் காணோம், வாட்ஸ்அப்பில் காணோம், எங்கே நம்மளுக்கு நேரம் இருக்குது, காலையிலேருந்து நம்மளை எங்கேஜாக வச்சுருக்காங்களே, 9 மணிக்கு போனோடனே தூக்கம் தானே வருது இல்லையா. கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது. என்னடா இப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவமே நம்மளுக்கு இல்லையே, எவ்வளோ ஃப்ரீ, அப்படியே மைண்டே பீஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் இந்த இது யாருக்கு ரொம்ப உதவுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு அதிகமாக இப்போ பரவிருக்கு. சமந்தா ஆக்ட்ரஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கூட இருந்திருக்கு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 2 காரணம் இருக்குது. லைஃப் ஸ்டைல்னால் என்னது, நம்மளோட சாப்பாடு, உணவு முறை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இங்கே வாங்க, ஆலியாருக்கு வாங்க,
கண்டிப்பாக 1 மந்த் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிருன்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா அது வந்து டேப்லெட்டாலையும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு டிப்ரெஷன் வந்து எதனால சரி பண்ண முடியும்? தவம். அது இங்கே அழகாக சொல்லித்தராங்க. அதனால நம்ம வந்து அதை குணப்படுத்திடலான்றது எனக்கு நம்பிக்கை அதிகமாகவே இருக்கு. அப்புறம் மகரிஷி ஐயா வந்து சிம்பிளான மனுஷன், சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டாரு இல்லையா? ஆனால் அதை நான் என்ன சொல்கிறேன்னா, சூப்பர் பவர்ஃபுல் ஃபுல் பாடி எக்ஸசைஸ். நம்ம எங்கே போனாலுமே அந்த ஒரு நர்வையும் நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுக்கே அது ஃபீல் ஆகுது இல்லையா? இப்போ கையை சுழற்றுறப்போ நம்மளுக்கு இந்த இடம் நம்ம அதை வந்து நம்மளை ஃபீல் பண்ண நம்ம நினச்சி பாருங்கன்னே அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. அது உள்ள நம்மளுக்கு அந்த சவுண்டு கேட்குது, என்னென்ன இது இருக்குன்னு. மகராசின்னு ஒரு ஆசனம், அப்பா இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சிருச்சுப்பா. அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த வயசுல 22 வயசுக்கார பொண்ணுக்கு வந்து இது இருக்கான்னு கேட்டா ஆமா. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற உணவு, சுற்றுச்சூழல் எல்லாமே எங்களை மாத்திருச்சு. அப்புறம் வந்து பேராசிரியர்களை பற்றி பேசணும். ஹாஸ்டலே இருந்துட்டேன்னு சொல்லிட்டேன். வார்டன்லாம் எப்படி இருப்பாங்க? சுடு 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 சுடுன்னு இருப்பாங்க இல்லையா? யாரை பார்த்தாலுமே நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ இதை போய் சொல்லலாமா, அதை போய் சொல்லலாமா. இப்படி ஒரு சிரிச்ச பேராசிரியர்கள், இவ்வளோ சிரிச்ச முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. இது இந்த உலகம் தானா? இந்த உலகத்துல தான் இருக்கான்றமே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ சிரிச்ச முகத்தோட என்ன கேட்டாலுமே, தப்பு பண்றீங்களா தங்கம், பார்த்து பண்ணுப்பா, கரெக்டா போடுப்பா. எனக்கு லெஃப்ட் ரைட் தமிழ சொன்னா தெரியாது. தங்கம் லெஃப்ட கரெக்டா போடுப்பா அப்படின்றாங்க. சே என்ன எப்படிடா வளர்த்துருக்காங்க, இப்படி இருக்காங்களே அப்படின்னு தான் இருக்கு நமக்கு. எங்க அப்பா உள்ள அனுப்புறப்போ என்ன தெரியுமா சொல்லி அனுப்பிச்சாரு? டே நீயும் அண்ணன், எங்க அண்ணன் இங்க தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நீயும் அண்ணனும் சேர்ந்து அங்க இருக்கவங்கள மாத்திராதீங்கடா, தயவு செஞ்சு நீங்க மாறினாலும் பரவாயில்ல, அங்க இருக்கிறவங்கள மாத்திராதீங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஆனா இங்க வந்தப்புறம் தான் தெரியுது, யாராவே இருந்தாலும் மண்டகணம் பிடிச்சி எனக்கு வந்து ரொம்ப ஈகோ, வெறுப்பு அதெல்லாம் ரொம்ப இருந்திருக்கு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. அந்த கர்மாவை நான் எங்கே போய் ஒழிக்க போறேன்னு தெரியல, என்ன தவம் செய்ய போறேன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கு எனக்கு. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்டலில் போய் யாரெல்லாம் இங்கே ஹாஸ்டலில் இருந்திருக்கீங்க, தங்கி இருந்திருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஹாஸ்டல் சாப்பாடு எப்படி இருக்கும்னு. வீட்டுக்கு வந்தோடனே அமிர்தமாக இருக்கும் சாப்பாடு, கரெக்டா? எனக்கு வீட்டுக்கு அப்புறம் இந்த சாப்பாடு தான் அமிர்தமாக இருக்கு. சே ஒரு இட்லி தான், காலையிலே நைட்டு இட்லி தான். சே ஒரு வாய்க்கு சே என்ன அழகா சமைச்சிருக்காங்க, இத்தனை பேருக்கு இப்படி சமைக்க முடியுமா? அப்படிதானே இருக்கு இல்ல? எப்பயுமே சாப்பாடை நம்ம ரசிச்சு சாப்பிடணும். அப்போ வந்து அந்த எச்சி ஊறணும்னு சொன்னாங்களே ஐயாங்க சொன்னாங்கல்ல, அது இங்க எனக்கு சே எப்படா இப்படி சமைக்கிறாங்க, நல்லா இருந்தா இல்லையா சாப்பாடு, எல்லாருக்கும் பிடிச்சிருந்து தானே. அப்புறம் பேராசிரியர் ஒரு ஐயா சொன்னது வந்து என் மனசை ரொம்ப ஆழமா பதிஞ்சிச்சு. பிறரை வாழ்த்தி வாழணும், பிறர் வாழ்த்தும்படி வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம யார்கிட்டையும் வந்து இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிக்கலனா கூட அந்த வெறுப்பை காமிக்காம சரிங்க வாழ்க வளமுடன் சொன்ன அப்புறம் என்ன வேற என்ன உங்களால சொல்ல முடியும்? திட்டணும்னு வந்தவங்க கூட சரி போங்க அப்படின்ட்டு போயிடுவாங்கல்ல. அது ரொம்ப அந்த வாழ்க வளமுடன்ற அந்த வார்த்தை ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருச்சு, ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்குது. இன்னர் பீஸ்னா என்னன்னு எனக்கு இங்கே தெரிய வந்துருச்சு. மகரிஷி ஐயா சொன்ன மாதிரி நன்றி உணர்வோடு வாழ கற்றுக்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.